சோ வெல்கம் மாமே. என்னடா சொல்றீங்க? நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவி படம் பயங்கர மொக்கையா இருக்கா? மூவி மொக்கையா இருக்குன்னு சொல்லுவானுங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கலங்க. வயிற்றுல புளிய கரைக்கிற மாதிரி இருக்கு. படமே இன்னும் வரல, அதுக்குள்ள எப்படிடா மொக்கன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த மார்வல் இருக்கான்ல, இவனே சில பப்ளிக் ஆடியன்ஸை சூஸ் பண்ணி அவனுங்களுக்கு இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவில இருக்க சில முக்கியமான கிளிப்ஸை போட்டு காட்டியிருக்கான். இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட கிளிப்பை பார்த்த நிறைய பேர், என்னடா சிஜிஐ பண்ணி வச்சிருக்கீங்க, இன்னும் பெட்டராவே பண்ணிருக்கலாம், அது மட்டும் இல்லாம படத்துல வர்ற சில முக்கியமான சீன்ஸ் எல்லாமே படம் பயங்கர மொக்கையா இருக்குன்னு சொல்லியிருக்கானுங்க. இவனுங்க தவிர்த்துட்டு பார்த்தோம்னா இந்த படத்தை பார்த்த இன்னும் சில பேர் ஓகே அவரேஜா இருக்குன்ற மாதிரியும் ரிவ்யூஸ் கொடுத்துருக்கானுங்க. ஒரு சில மார்வல் கன்னிஸ் எல்லாம் இருப்பானுங்கல்ல, அவனுங்க தான் இந்த மாதிரி போடு மூவி படம் பயங்கரமா இருக்கு, இது இந்த மாதிரி அடேங்கப்பா 4 பேரோட அட்டாவடியான சம்பவம், படம் சும்மா வேற லெவல்ல இருக்கு, அடிச்சா அடி கொஞ்ச நஞ்ச அடி இல்ல சும்மா கட்ட பறக்குது, நம்ம டாக்டர் டூமா உள்ள இருக்கி ஆக்ஷன்லாம் திரிக்குதுன்ற மாதிரி ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கானுங்க. இன்னைக்கான இந்த கண்டென்ட்ல மார்வல் முக்கியமா இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவியை டெஸ்ட் ஸ்கிரீனிங் பண்ணது, அதுல முக்கியமா போட்டு காட்டப்பட்ட இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் அவனுங்க சொல்றது. இது போஸ்ட் கிரெடிட் சீனா அப்படின்றதெல்லாம் சத்தியமா தெரியல. இப்போ மெக்சிகோல ரீசெண்டா நடந்த இந்த காமிகான்ல கூட இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவிக்கான ஒரு முக்கியமான கிளிப் போட்டு காட்டப்பட்டிருக்கு. பட் அந்த கிளிப்பை பத்தின எந்த ஒரு லீக்டு வீடியோஸும் கிடைக்கலனாலும் அதை பார்த்தவனுங்க தன்னோட தாட்ஸை எக்கச்சக்கமா இந்த ரெட்டிட் அப்புறம் ட்விட்டர் மாதிரியான சோசியல் மீடியாஸ்ல தெரிக்க விட்டுட்டு இருக்கானுங்க. இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட போஸ்ட் கிரெடிட் சீன் அவனுங்க சொல்றது, இப்போ ரீசெண்டா மார்வல் இந்த காமிகான்ல ஓட்டின படமான அது ரெண்டையும் பார்த்துட்டு இந்த 2 முக்கியமான கிளிப்ஸும் படத்துல இந்த மாதிரி கனெக்ட் ஆக போகுது. இதை வச்சு ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவியோட ஸ்டோரி என்ன மாதிரி இருக்க போது, போஸ்ட் கிரெடிட் சீன்ல நம்ம டாக்டர் டூமுக்கு லீட் கொடுத்து இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவியையும் டூம்ஸ்டே மூவியையும் என்ன மாதிரி கனெக்ட் பண்ண போறாங்க. அதே மாதிரி இந்த தண்டர்போல்ட்ஸ் மூவில கூட ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் பார்த்திருப்போம். நம்மளோட எர்த் 616க்கு ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அவங்களோட ஸ்பேஸ்ஷிப் வர மாதிரி. இதுக்கான மொத்த எக்ஸ்பிளனேஷனையும் உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா இந்த வீடியோல சொல்ல போறேன். அதனாலேயே கண்டிப்பா இந்த வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோல நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸ்பாய்லர்ஸை தவிர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. எடுத்ததுமே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த பழைய ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அந்த மூவிக்கான ஒரு சாலிடான ரீமேக்கா இருக்க போறது இல்ல. இந்த மூவியோட கான்செப்டே என்ன மாதிரி இருக்க போகுதுன்னா, ஒட்டுமொத்தமா இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இல்லைங்க தப்பா சொல்லிட்டேன், ஃபென்டாஸ்டிக் 5. ஏன்னா அந்த குடும்பத்துல மொத்தம் 4 பேர் கிடையாது, மொத்தம் 5 பேரு. என்னடா புதுசா குழப்புற, ஃபென்டாஸ்டிக் ஃபோர்னு எடுத்துக்கிட்டாலே அதுல மொத்தம் 4 பேர் தானே, நீ என்ன 5 பேருன்னு சொல்லி குழப்பறன்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸுக்கும் ஜூஸ்டாமுக்கும் பிறந்த ஒரு குழந்தையா வரப்போறவன் தான் இந்த பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ். இவனை வச்சுதான் இந்த ஒட்டுமொத்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவியுமே கிக் ஆஃப் ஆயிட்டு படும் பயங்கரமா போக போகுதுன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபோர் குடும்பத்துக்குள்ள புதுசா பிராங்க்லின் ரிச்சர்ட் பிறந்து ஒரு நியூ மெம்பரா வரப்போறான். இவன் அடையிறதுக்காக நம்ம கேலக்டஸா இருக்கட்டும் இல்ல இரும்பு முகமுடி டாக்டர் டூம் இவனுங்கெல்லாம் மல்லு கட்டிட்டு சண்டைக்கு நிக்கிறானுங்க. அப்படி நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஒரு குடும்பமா ஒண்ணு சேர்ந்து என்ன மாதிரி எல்லாம் சண்டை செஞ்சு இந்த பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை காப்பாற்ற போறாங்க அப்படின்றது தான் இந்த மூவியோட கான்செப்டா இருக்க போகுது. இந்த மாதிரி தாங்க குழந்தைக்கு ஒண்ணுனா குடும்பமே சண்டைக்கு இறங்குறது, அண்ணன் தம்பிகளுக்கு ஒண்ணுனா இறங்கி அடிச்சுக்கிறது. இந்த கதையே நம்ம ஆல்ரெடி தமிழ் சினிமால பார்த்த அடிச்சு துவச்ச ஒரு ஃபேமிலி கதை தான். இதே மாதிரி ஒரு சிம்பிளான கதையா தான் இந்த ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவி இருக்க போகுது. இதுக்குள்ள மல்டிவர்ஸை படும் பயங்கரமா காட்டி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு லீடு கொடுத்து ஃபியூச்சர் மார்வல் மூவிஸ்க்கு அடித்தளம் போடுற மாதிரியான ஒரு பக்காவான மூவியா வரப்போறது தான் இந்த ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவி. கான்செப்ட் நல்லா தான் இருக்கு, நீ சொல்ற கதையுமே நல்லா தான் இருக்கு, அப்புறம் ஏன்டா அந்த மூவிக்கு பேட் ரிவ்யூ கொடுத்தானுங்க, என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான மேட்டர் இருக்கு. அதுக்கு முன்னாடி இவனுங்க போட்டு காட்டினதா சொன்னேன் அந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனை முதல்ல பார்த்துருவோமா. இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் ஆரம்பத்திலேயே நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸும் ஜூஸ்டாமும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அமைதியா சில் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்க போகுது. அங்கதான் டக்குன்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்க நம்ம பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் அழுக ஆரம்பிக்கிறான். அந்த அழுகிற சவுண்ட் கேட்ட உடனே நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸ் அப்புறம் ஜூஸ்டாம் 2 பேரும் நம்ம பிராங்க்லினோட ரூமுக்கு போய் பாக்குறாங்க. அங்கதான் நம்ம டாக்டர் டூம் தன்னோட காமிக் அக்யூரேட் காஸ்டியூம்ல நம்ம பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை கையில வச்சுட்டு தாளாட்டிட்டு இருக்காராம். இந்த மாதிரி டாக்டர் டூமோட க்ளோஸ் அப் ஷாட்லயே டக்குன்னு இந்த போஸ்ட் கிரெடிட் சீனை முடிச்சு விட்டானுங்களாம். கேட்கறதுக்கே உடம்பெல்லாம் சிலுக்குது, இந்த நரமெல்லாம் வெடிச்சு ஹை பேருது மாமே. இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் தான் ஆல்மோஸ்ட் இந்த மூவில இருக்க போகுதுன்னு 99% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவனுங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா ஒரு தரமான செய்கை இந்த ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவியோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். எதுக்கு இந்த பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை கேலக்டஸா இருக்கட்டும் இல்ல நம்ம டாக்டர் டூம் இவனுங்கெல்லாம் இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவில நம்ம பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை தேடி வர்றதுக்கான காரணம் என்னன்னா, ஏன்னா அந்த அளவுக்கு அவன் ஒரு ஓவர் பவர்டான ஒமேகா லெவல் மியூட்டன்ட். இந்த இடத்துல நம்ம பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸோட தேவை நம்ம கேலக்டர்ஸ் ஆர் டாக்டர் டூமுக்கு கண்டிப்பா தேவை.
ஆனா அது எதுக்கு தேவை அப்படின்றது தான் இந்த ஒரு மூவில ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டாவே இருக்க போகுது. எதுக்காக வேணா இருக்கலாம், ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து இன்னொரு யூனிவர்ஸுக்கு மல்டிவர்ஸ் லெவல்ல டிராவல் பண்றதுக்காக இருக்கலாம், இல்லைனா ஒட்டுமொத்த மல்டிவர்ஸையுமே கண்ட்ரோல் பண்றதுக்காக இருக்கலாம், இல்லைனா ஒட்டுமொத்த யூனிவர்ஸையும் அழிக்கிறதுக்காக கூட இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு படும் பயங்கரமான பவர் நம்ம பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸுக்கு இருக்கு. இந்த போஸ்ட் கிரெடிட் சீனை கேட்டதுமே நிறைய MCU ஃபேன்ஸுக்கு இந்த ஒரு டவுட் கண்டிப்பா வந்திருக்கும். இங்க நம்ம டாக்டர் டூம், ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இவங்க இருக்கிற அதே ஒரு யூனிவர்ஸ்ல இருக்காருன்னா இவங்க 2 பேரும் ஏன் சேம் யூனிவர்ஸா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். இதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் இருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மூவில வந்த டாக்டர் டூம் ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட சேம் யூனிவர்ஸாக தான் இருந்திருப்பாரு. ஸ்பேஸ்க்கு போயிட்டு சக்தி கிடைச்சவங்கள ஒரு ஆளாக தான் டாக்டர் டூமும் இருந்திருப்பாரு. அது இந்த மாதிரி ஒரே யூனிவர்ஸ்ல நடக்கிற கதை அப்படின்றனால அந்த மூவியோட வில்லன் டாக்டர் டூமை சேம் யூனிவர்ஸா காட்டியிருப்பாங்க. ஆனா இங்க நம்ம ஆர்டிஜே டாக்டர் டூம் மல்டிவர்ஸ் லெவல் வில்லன் அப்படின்றனால சேம் யூனிவர்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட டெஸ்ட் ஸ்கிரீனிங் ரிவ்யூ ஏன் நெகட்டிவா வந்திருக்குன்னா நிறைய பேர் இதுல சொல்றது இந்த மாதிரி CGI சரியில்லை, VFX சரியில்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கானுங்க. மேபி இந்த மாதிரி VFX ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணப்படாத அந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இல்லை VFX கம்ப்ளீட் பண்ணப்படாத ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட அந்த ஒரு கிளிப் கூட இந்த ஒரு டெஸ்ட் ஸ்கிரீனிங்ல போட்டு காட்டப்பட்டிருக்கலாம். இங்க நம்ம தண்டர் போல்ட்ஸோட அந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனை எடுத்து பார்த்தோம்னா நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட ஸ்பேஸ்ஷிப் நம்மளோட H616 அங்க வர மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனை சுத்தியே 2 தியரி போயிட்டு இருக்கு. ஒன்று இந்த மாதிரி நம்ம டாக்டர் டூம் அவன் நம்ம பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் தன்னோட பையனை காப்பாத்துறதுக்காக நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸே இறங்கி இந்த மல்டிவர்ஸ் லெவல் டிராவல் பண்றத கண்டுபிடிச்சு தன்னோட பையனை தேடி ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து இன்னொரு யூனிவர்ஸுக்கு டிராவல் பண்ணி நம்மளோட யூனிவர்ஸுக்கு அதாவது H616க்கு வந்திருக்கணும். ஏன்னா இங்க நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த டாக்டர் டூம் நம்மளோட H616 இங்க தான் வரப்போறான் அப்படின்றது. இன்னொரு தியரி என்னன்னா இந்த ஸ்பேஸ்ஷிப் குள்ள இருக்கிறது ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட டீமே கிடையாது. டாக்டர் டூம் தான் நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோரை மிரட்டி வழிக்கு கொண்டு வந்து நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸை இந்த மல்டிவர்ஸ் லெவல் டிராவலை கண்டுபிடிக்க வச்சு நம்மளோட H616க்கு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தியரியும் போயிட்டு இருக்கு. ஆனா இதுல எது உண்மை எது போயின்றதெல்லாம் சத்தியமா தெரியலங்க. அது கண்டிப்பா இந்த மூவி வந்தாதான் தெரியும். இங்கிருந்து இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவியோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல நம்ம டாக்டர் டூம் வரப்போறாரு அப்படின்றது 99% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எங்க இந்த மாதிரி டாக்டர் டூமோட காஸ்டியூம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பயங்கர காமிக் அக்யூரேட்டா இருக்கு. பாக்குறதுக்கு இந்த மாதிரி காட் எம்பரர் டூம் அந்த லுக்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனா அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஏன்னா அதெல்லாம் நம்ம ஏத்துக்க முடியாது. ஏன்னா அந்த சீன் முழுக்கவே CGI பண்ணி முடிக்காத அந்த ஒரு சீனா தான் இருந்திருக்கு. ஸோ CGIல கண்டிப்பா டாக்டர் டூமோட லுக்கே மாத்தலாம். ஏன் டாக்டர் டூமை தூக்குனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நெக்ஸ்ட் இந்த மாதிரி காமிக் கான்ல நம்ம மார்வல் போட்டு காட்டின அந்த ஒரு ஹோல் கிளிப் இதை பத்தி எல்லாம் இந்த ஒரு லீக்டு வீடியோவும் கிடைக்கலங்க. பட் இந்த ஒரு ஹோல் கிளிப்பே இந்த மாதிரி இடியப்ப சிக்கல் மாதிரி மல்டிவர்ஸை போட்டு குழப்பி அடிச்சு வச்சிருக்கானுங்க. இந்த வீடியோல என்ன இருந்திருக்குன்னா நம்ம அடேங்கப்பா 4 பேரும் அதாங்க நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இவங்க 4 பேருமே ஸ்பேஸ்ஷிப்ல போயிட்டு இருந்திருக்காங்க. இவங்களை துரத்தி நம்ம சில்வர் சர்ஃபர் அக்கா வந்துட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி அந்த ஸ்பேஸ்ஷிப்பையே நம்ம திங் தான் ஓட்டுறாரு. இவர் தான் அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்கான பைலட். இப்போ ரீசெண்டா வந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட ஃபைனல் ட்ரெய்லர்ல கூட திங் இந்த ஸ்பேஸ்ஷிப் ஓட்டுற மாதிரியான மார்வலோட அஃபிஷியல் தம்ப்நெயிலே இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம திங் இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட அந்த ஒரு ஸ்பேஸ்ஷிப் ஓடிட்டு இருக்க இங்க தான் நம்ம ஜூ ஸ்ட்ரோமுக்கு டெலிவரி நடந்துட்டு இருக்கு. அவங்க இந்த மாதிரி தன்னோட பேபி அதாவது பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை பெத்தெடுக்கிறதுக்காக பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டெலிவரி பயங்கர காம்ப்ளிகேட்டடா போயிட்டு இருக்க நம்மளோட பொம்பளை சில்வர் சர்ஃபர் இங்க நம்ம ஜூ ஸ்ட்ராமை நெருங்கி பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை கைப்பற்றுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்த நம்ம ஜானியும் ரீட் ரிச்சர்ட்ஸும் அதை தடுக்கிறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்றாங்க. ஆனா சில்வர் சர்ஃபர் அக்காவை தடுத்து நிப்பாட்டவே முடியல. இவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான், அடே திங்கு டைரக்டா வண்டிய பிளாக் ஹோல்குள்ள விடுறா, இவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இதான் ஒரே வழின்னு நம்ம ரீட் ரிச்சர்ட் சொல்ல இதுகிட்ட எல்லாரும் பயங்கர ஷாக் ஆக நம்ம திங்கும் பிளாக் ஹோல்குள்ள வண்டியை சொருக இந்த கிளிப் இங்கே முடியுது. இதனடா புது கதையா இருக்கு, நம்ம ஜூ ஸ்ட்ராம் தான் பிரெக்னென்ட்டாவே இல்லையே, அப்புறம் எப்படி அந்த பேபியை தேடி டாக்டர் டூம் கேரக்டர்ஸ் எல்லாம் வருவானுங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இங்க நம்ம ஜூ ஸ்ட்ராம் உண்மையாவே பிரெக்னென்ட்டா தான் இருக்காங்க. இந்த மார்வல் தான் என்ன பண்ணிட்டானுங்கன்னா ஜூ ஸ்ட்ராமை பிரெக்னென்ட்டா காட்டினா இந்த மூவியோட கதை கண்டிப்பா வெளியே தெரிஞ்சிடும்னு CGI பண்ணி அவங்க வயிறை மறைச்சிருக்கானுங்க. இது ஒன்றும் மார்வலுக்கு புதுசு இல்லைங்க. ட்ரெய்லர்ல ஒன்று நமக்கு காட்டிட்டு அதை மாத்தி அப்படியே உள்டாவா மூவில காட்டுறதுல தான் நம்ம மார்வல் ஸ்பெஷலிஸ்டே. இங்க ஒரு பிளாக் ஹோல் தான் ஒரு யூனிவர்ஸையும் இன்னொரு யூனிவர்ஸையும் கனெக்ட் பண்ற அந்த ஒரு பிரிட்ஜா இருக்க போகுது. இப்போ நீங்க ஒரு பிளாக் ஹோல்குள்ள போனீங்கன்னா அதோட எண் வேற ஒரு பிளாக் ஹோலை கனெக்ட் பண்ணி டோட்டலா வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு போயிருவீங்க. கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஷாட்ல நல்லா கவனிச்சிங்கன்னா ரீட் ரிச்சர்ட்ஸோட அந்த போர்டில் சரியா இங்க ஒரு பிளாக் ஹோலையும் இன்னொரு பிளாக் ஹோலையும் கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு டிராயிங் இருந்திருக்கும்.
இதுல இருந்து ரீட் ரிச்சர்ட்ஸ் இந்த மல்டிவர்ஸ் டிராவல்ல தான் அதிகமான ஃபோக்கஸ் போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கான காரணமும் இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவி பார்த்தாதான் நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த காமிக்கான்ல போட்டு காட்டப்பட்ட கிளிப்ல நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட ஸ்பேஸ்ஷிப் பிளாக் ஹோல்குள்ள போகுது. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு ஒண்ணுமே காட்டாம என்ன நடந்திருக்கும்னு நீங்களே யோசிச்சுக்கங்கடா அப்படின்ற மாதிரி அங்கேயே டப்புன்னு இந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனை முடிச்சு விட்டுருக்கானுங்க. இங்க நம்ம ஜூ ஸ்டாமுக்கு பேபி பிறந்துச்சான்னு தெரியாது. நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட ஒட்டுமொத்த டீமும் பொம்பளை சில்வர் சர்ஃபர் கிட்ட இருந்து தப்பிச்சாங்களான்னு தெரியாது. அப்படியே நம்ம பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் பிறந்திருந்தாலும் அவன் பிளாக் ஹோல்குள்ள பிறந்தானா, இல்ல ஒருவேளை அவன் பிளாக் ஹோல்குள்ள பிறந்தனாலதான் இந்த அளவுக்கு சக்தி கிடைச்சிச்சா, இது எதுவுமே அவனுக்கு டீஸ் பண்ணாம டாட் வச்சு இந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனை முடிச்சு விட்டுருக்கானுங்க. நீங்களே யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்துக்கோங்கடா அப்படின்ற மாதிரி. நம்ம பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை இந்த பிளாக் ஹோல்ல பிறக்கிற மாதிரி வச்சிருந்தா அவன் பிளாக் ஹோல்ல பிறந்தனாலதான் இவ்வளவு ஓவர் பவர்டா இருக்கான். ஓகே, இந்த ஒரு ரீசன்னாலதான் இவன் பயங்கர பவர்ஃபுல்லான ஆளா இருக்கான் அப்படின்றத நம்மளால ஏத்துக்கவும் முடியும். சோழதாமாமே இந்த வீடியோ. இதுல ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட போஸ்ட் கிரெடிட் சீன் முழுசா சிஜிஐ பண்ணப்பட்ட அந்த ஒரு ஹோல் கிளிப். இதெல்லாம் மூவில கண்டிப்பா வரும்னு சொல்ல முடியாது, வராம இருக்கும்னு சொல்ல முடியாது.